நெகிரி செம்பிலான் தேர்தலுக்கு பரிசான் நேஷனல் முழுமையாக தயாராகிவிட்டது என்றும் மாநிலத்தில் ஒற்றுமை அரசை தக்க வைத்துக் கொள்வதற்காக பக்கத்தான் ஹராப்பானுடன் தனது ஒத்துழைப்பை தொடர தயாராக இருப்பதாகவும் பரிசான் நேஷனல் தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி நேற்று தெரிவித்தார். மாநில சட்டமன்றத்தில் உள்ள 14 உறுப்பினர்களை கொண்ட அம்னோ அணி மந்திரி பெசார் அமீனுddin ஹாரூன் மீது நம்பிக்கை இழந்து விட்டதாகவும் அவரது மாநில அரசுக்கான ஆதரவை திரும்பப் பெறுவதாகவும் அறிவித்த 2 மாதங்களுக்கு பிறகு நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல்களுக்கு வழிவகுத்த நிலையில் அவரது இந்த கருத்துகள் வெளியாகி உள்ளன. ஒரு வாரத்திற்கு பிறகு அம்னோ அணிக்கும் பக்கத்தான் ஹராப்பான் தலைமைக்கும் இடையே நடந்த ஒரு சந்திப்பிற்கு பின் நெகிரி சிம்பிளான் அம்னோ அணி தாங்கள் மாநில அரசில் நீடிப்பதாக தெரிவித்தது. ஆனால் மந்திரி பெசாருக்கான ஆதரவை திரும்பப் பெறும் முடிவில் உறுதியாக நின்றது. உள்ளூர் அல்லது வெளிநாட்டினர் யாராக இருந்தாலும் சட்டவிரோதமாக உள்ளூர் வணிக நடவடிக்கைகளை கைப்பற்றுவது அல்லது வணிக உரிமங்கள் மற்றும் விசாக்களை தவறாக பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். வெளிநாட்டினர் உள்ளூர் வணிக நடவடிக்கைகளை கைப்பற்றி வருவதாக வந்த புகார்களை தொடர்ந்து நேற்று நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தில் அன்வார் இந்த விவகாரத்தை எழுப்பியதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் டாக்டர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்தார். சட்ட விதிகளை மீறியதாகவோ அல்லது வணிக நோக்கங்களுக்காக வழங்கப்பட்ட உரிமங்கள், விசாக்கள் அல்லது வசதிகளை தவறாக பயன்படுத்தியதாகவோ கண்டறியப்பட்ட மலேசிய குடிமக்கள் உட்பட எந்த ஒரு தரப்பினர் மீதும் கடுமையான அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்வார் கூறியதாக ஃபமி ஃபாஜில் மேற்கோள் காட்டினார். நேற்று காலை விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து தனது சுபாங்ஜயா வளாகம் காலி செய்யப்பட்டதாக டெய்லஸ் பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தியுள்ளது. பின்னர் காவல்துறையினர் பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்ட பின்னர் அப்பகுதியில் இருந்தவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். டெய்லரின் லேக் சைட் வளாகம் பாதுகாப்பாக உள்ளது என்றும் மேலும் இயல்பு நிலை திரும்பலாம் என்றும் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஊழியர்கள், பார்வையாளர்கள், அவசர கால மீட்பு பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு, விரைவான நடவடிக்கை மற்றும் தொழில் முறைக்கு பல்கலைக்கழகம் நன்றி தெரிவித்தது. நிறுவனம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் வெளியிடப்படும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே பொதுமக்கள் நம்ப வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சுபாங்ஜயாவில் உள்ள மோனாஸ் பல்கலைக்கழக வளாகம் இதே போன்ற மிரட்டலை தொடர்ந்து காலி செய்யப்பட்ட ஒரு நாள் கழித்து டெய்லஸ் பல்கலைக்கழகத்தில் இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பேரா மாநிலம் தாப்பாவில் உள்ள குனோங் பத்து பூத்தே மலையில் மலையேறும் வீராங்கனை ஜஸ்லிண்டா சல்லுதனை தேடும் பணியில் பொதுமக்கள் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேடலின் முக்கிய நோக்கமாக உள்ள டிரான்ஸ்பராத்தி பாதை, எம்ஜிபி பாதை, சில வனவியல் மலை வழிகாட்டிகள் உட்பட பலருக்கு அறிமுகம் இல்லாத ஒப்பீட்டளவில் புதிய பாதை என்பதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய மலை வழிகாட்டிகள் சங்கத்தின் தலைவர் முசாஃபர் முகமது கூறினார். அனுபவமற்ற பொதுமக்கள் பெரிய குழுக்களாக அப்பகுதிக்குள் நுழைந்தால் அது புதிய தடயங்களை கண்டறிவதற்கு பதிலாக மேலும் பல துயர சம்பவங்களுக்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறினார். பேரா பாதை வழியாக ஜஸ்லிண்டா கடைசியாக இருந்த இடத்திற்கு கால்நடையாக செல்ல குறைந்தபட்சம் 2.5 நாட்கள் ஆகும் என்பதால் தேடுதல் பணி மிகவும் சவாலானதாக இருக்கும் என்று முசாஃபர் குறிப்பிட்டார். கடந்த ஜூன் 4ஆம் தேதி பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருந்த போது லுஃப்தான்சா போயிங் ரக விமானத்தின் முன் தரையிறங்கும் சக்கரம் பழுதடைந்ததில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று ஜெர்மனியில் உள்ள மலேசிய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட ஜெர்மன் அதிகாரிகள் மற்றும் லுஃப்தான்சா வழங்கிய தகவல்களின்படி லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு திட்டமிடப்பட்ட விமான பயணத்திற்கு முன்னதாக விமானம் ஒரு நுழைவாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த போது இந்த பழுது ஏற்பட்டதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. பயணிகள் விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சம்பவம் நிகழ்ந்த நேரத்தில் லுஃப்தான்சா விமான பணியாளர்கள் மற்றும் தரை பணியாளர்கள் மட்டுமே விமானத்தில் இருந்ததாக ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. விமான நிறுவனத்தின் பல ஊழியர்கள் காயமடைந்து மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. திரங்கானுவின் டுங்குனில் உள்ள பாக்கா ஓய்வு நிறுத்தம் அருகே நேற்று ஒரு பெண் பயணித்த கார் சாலையில் இருந்து விலகிச் சென்றதில் அவர் தனது இடது காலை இழந்தார். கிழக்கு கடற்கரை நெடுஞ்சாலையில் புரோட்டான் X70 காரில் கொலத்திரங்கானுவில் இருந்து குவந்தானுக்கு ஒரு ஆணும் 4 பெண்களும் பயணம் செய்து கொண்டிருந்த நிலையில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த நார் ஹஸ்முல்லா அப்துல்லா கூறினார்.
இந்த விபத்தில் 57 வயது பாதிக்கப்பட்ட பெண்ணின் இடது கால் முழங்காலுக்கு கீழே துண்டிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் அந்த பெண்ணையும் துண்டிக்கப்பட்ட காலையும் மீட்டு சம்பவ இடத்திலிருந்து மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைத்தனர் என்று அவர் கூறியதாக பெர்னாமா இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.